ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்னைக்கு பாண்டியன் ஷோ சீசன் 2ல என்ன நடந்துச்சு அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஷார்ட்டாக ராஜி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதை பார்த்ததும் கதிர் கவலைப்படாதன்னு எதையும் யோசிக்காத, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீ வெளியில் போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் வெளியில் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வக்கீல் வராரு. வக்கீல் வந்து போலீஸ் கிட்ட பேசுகிறாங்க. ஸோ வந்துட்டு வக்கீல் சொல்கிறாரு, இந்த மாதிரி இதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ராஜியும் நீங்களும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அவங்க அண்ணனுக்கு ஆப்போசிட்டாக. அப்போ தான் வந்து உங்களை வெளியில் வர முடியும். இன்கேஸ் அவங்க கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா அவங்க வந்து வெளியில் விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் மட்டும் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், ராஜி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் கொடுக்குறத விட ராஜி கொடுத்தா தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 2 நாள் கழிச்சு தான் வந்து இனிமேல் அவங்கள வெளியில் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே ராஜி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கமயில் அவங்க அம்மா அப்பாலாம் வந்து ஆட்டோல வந்து இறங்குறாங்க. அவங்களும் உள்ளே போயிட்டு கூப்பாடு பண்ணுறாங்க. சரவணன் கிட்ட அழுது வந்து எல்லாரும் அழுகுறாங்க. எனக்கு எம்எல்ஏ தெரியும், அவர் தெரியும், இவரை தெரியும்னு சொல்லி நம்ம தங்கமயிலோட அப்பா சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே போலீஸ் செம்மையாக கத்தி வெளியில் அமைச்சிடறாங்க. வெளியில் வந்தும் தங்கமயிலும் அவங்க அம்மாவும் செம்மையாக அழுகுறாங்க. இதை பார்த்துட்டு நம்மளுக்கு அழுக வரல, இவங்க மட்டும் இப்படி அழுகுறாங்களே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ சித்தப்பா சொல்கிறாரு, அவங்க தான் எம்எல்ஏ தெரியும், அவர் தெரியும், இவர் தெரியும்னு சொல்லிட்டு இருக்காரு, இவங்களுக்கு அவரை தெரியும், அவங்களுக்கு இவங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தான் பார்க்கணும் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மீனா சொல்கிறாங்க. ஃபைனலாக நம்ம ராஜியும் நடந்த எல்லாத்தையும் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க அவங்க அண்ணனுக்கு ஆப்போசிட்டாக. ஸோ அவங்க வந்து கால் பண்ணி வீட்டில் இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ கேட்டதுமே குமரவேலோட அப்பா செமையாக கத்துறாரு. நீங்கள் சொன்னீங்களே பொண்ணு பாவம் சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம மொத்த பேரையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கம்ப்ளைண்ட் வாபஸ் பண்ண வேண்டாம், என்னை ஜெயிலில் வச்சாலும் பரவாயில்ல, அங்கே 3 பேர் வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி குமரவேல் சொல்கிறாரு. இதுக்கு ராஜி அப்பா சொல்கிறாரு, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, இந்த இடத்துல வந்து நம்ம கேஸ் போட்டாலும் ராஜியோட கேஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஏன்னா பொம்பளை பிள்ளை நம்ம வந்து வாபஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் வாபஸ்லாம் வாங்க மாட்டேன்னு சொல்கிறாரு. உடனே அவங்க அம்மா, அவனுக்கு மட்டும் பிரச்சனை இல்லடா, பொண்ணு பக்கத்தில் உனக்கும் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி குமரவேல் கிட்ட சொல்கிறாங்க. ஒவ்வொரு வழியாக அவங்களும் வந்துடுறாங்க வாபஸ் வாங்குறதுக்கு. சொல்ல போய் அவங்க வாபஸ் வாங்கிறாங்க. நம்ம ராஜி உள்ள வாபஸ் வாங்க போகிறாங்க. அது இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சிருது. இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.